வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இந்த பரந்த உலகத்தில் நம்மளோட கண்ணில் மாட்டாமல் பல வினோதமான வித்தியாசமான விலங்குகள் சுற்றிட்டு இருக்கு. அதுங்களை ரொம்ப வித்தியாசமாக மாற்றுற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும் போது நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ஆனால் நம்மளோட ஒரே மாதிரியான தினசரி வாழ்க்கையில் அதுங்களை பார்க்கவும் முடியாது, அதுங்களை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு வித்தியாசமாக தென்பட்ட 8 விலங்குகளையும் எது அதுங்களை வித்தியாசமாக மாற்றுதுங்கிறதையும் அதுங்களை பற்றின ஒரு குட்டி ஃபேக்ட்ஸையும் சேர்த்துருக்கேன். வாங்க அந்த 8 வித்தியாசமான விலங்குகளை பார்ப்போம். ஒரு எலிக்கு சிங்கத்தோட வாலும் முயலோட காதும் கங்காரோட காலும் இருந்தா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு ஏலியன் மாதிரி இருக்கும்ல. அதுதான் இந்த ஜெர்போவா. வட ஆப்பிரிக்கா ஆசியாவோட பாலைவனங்களில் வாழ்ற இந்த குட்டி கொறித்துண்ணி சிங்கத்தோட வாலையும் கங்காரோட காலையும் முயலோட காதையும் வச்சுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா காட்சியளிக்குது. உடம்போட நீளம் 4 to 26 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனா வாலோட நீளம் 7 to 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். எப்பவுமே உடம்பு நீளத்தை விட வால் தான் நீளமா இருக்கும். இந்த நீளமான வால் குதிக்கும் போதும் உட்காரும் போதும் ஒரு பேலன்ஸை கொடுக்குது. அப்புறம் முயல் மாதிரியான பெரிய காதுகள் உடம்பு நீளத்துல 3/2 பங்கு இருக்கும். இது உடம்போட டெம்பரேச்சரை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம அதிக கேட்கும் திறனை வழங்கி எதிரிகள் இருந்து தப்பிக்க வைக்குது. அப்புறம் முக்கியமா இதோட நீளமான பின்னங்கால்கள் முன்னங்கால்களை விட 4 மடங்கு நீளமா இருக்கும். இந்த நீளமான பின்னங்கால்கள் கங்காரோட கால்கள் மாதிரியே செயல்பட்டு 10 அடி தூரம் வரை ஜம்ப் பண்றதுக்கும் மணிக்கு 24 கிலோமீட்டர் வேகத்துல போகிறதுக்கும் பயன்படுது. இந்த கால்களால தான் இதை பார்க்க ஒரு குட்டி கங்கார் மாதிரி இருக்கு. மனிதர்களை தவிர நகர்றதுக்கு 2 கால்களை மட்டுமே பயன்படுத்துற ஒரு பாலூட்டி இதுதான். பகல்ல வெயிலோட வெப்பத்தை தவிர்க்க பொந்திலேயே பதுங்கிருக்கிற ஜெர்போவா நைட்ல தான் வேட்டையாட கிளம்பும். இது சாப்பிட்ற தாவரங்கள் பூச்சிகள் இருந்து கிடைக்கிற ஈரப்பதமே போதுமானதா இருக்கிறதால இது தண்ணியே குடிக்காது. மூக்குல இருக்க ஸ்பெஷலான தோலும் காதுல இருக்க முடிகளும் மூக்குலையும் காதுலையும் மண்ணு புக்காம பார்த்துக்கும். மோஸ்ட்லி தனியாவும் ரொம்ப ரேரா சின்ன கூட்டமாவும் வாழ்ற ஜெர்போவா 2 to 3 வருஷம் வரை வாழும். நீங்க பாக்குற இந்த விலங்கு ஒட்டகச்சிவிங்கியா இல்ல வரி குதிரையா? இந்த விலங்கை பாக்குற யாருக்குமே இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். இதுங்க ஒரு ஒட்டகச்சிவிங்கி தான். கால்லையும் தொடையிலையும் வரி குதிரை மாதிரி வரிகள் இருந்தாலும் ஒட்டகச்சிவிங்கிக்கு தான் இது க்ளோஸ் ரிலேட்டிவா இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி குடும்பத்துல 2 உறுப்பினர் தான் இருக்கு. ஒன்னு ஒகாபி, இன்னொன்னு ஜிராஃபி. ஜிராஃபி சவனால வாழுது. ஆனா ஒகாபி காடுகளை வாழ்றதால வன ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு அழைக்கப்படுது. மீடியம் சைஸ்ல இருக்க இது தோள்பட்டையில 4 அடிக்கும் அதிகமான உயரமும் 8 அடி நீளமும் 200 to 350 கிலோ எடையும் இருக்கும். கால்லையும் தொடையிலையும் வரிக்குதிரை மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைப்ஸோட சாக்லேட் அப்புறம் பழுப்பு சிவப்பு நிறத்தோட நீளமான கழுத்தையும் பிளெக்சிபிளான காதுகளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதோட இந்த ஸ்கின் பேட்டர்ன் தாவரங்களுக்கு இடையில மறைஞ்சிக்க பயன்படுது. 100க்கும் அதிகமான தாவரங்களை சாப்பிட்ற ஒகாபி சில விஷ தாவரங்களையும் சாப்பிடும். இலைகளை பறிக்க 1 அடி நீளமான நாக்கை பயன்படுத்துது. இந்த நீளமான நாக்கு காதையும் கண்ணையும் ரீச் பண்ணி அதை சுத்தம் பண்ணும். தனிமையில வாழ்ற ஒகாபி பிரதேசத்தை குறிக்கவும் மற்றதை கூட கம்யூனிகேட் பண்ணவும் காலில் இருக்க வாசனை சுரப்புகளையும் குறைந்த அதிர்வெண் கொண்ட சத்தங்களையும் பயன்படுத்துது. மத்திய ஆப்பிரிக்காவோட காங்கோல வாழ்ற ஒகாபி 20 to 30 வருஷம் வரை வாழும். இதை பார்த்த உடனே எல்லாரும் பாம்பு தான் நினைப்பீங்க. ஆனா இதுங்க பாம்பு கிடையாது. அப்ப புழுவான்னு கேட்டீங்கன்னா புழுவும் கிடையாது. அப்ப இது என்னதான்னா ஆச்சரியப்படுற வகையில இது ஒரு பள்ளி, கால் இல்லாத பள்ளி. ஸ்லோவாம் அப்படிங்கிற இந்த கால் இல்லாத பள்ளி பரிணாம வளர்ச்சியில தன்னோட கால்களை இழந்துடுச்சு. சராசரியா இதோட மொத்த நீளம் 40 சென்டிமீட்டர் வரை இருக்கும். வெயிட் 100 கிராம் வரை இருக்கும். இதோட மொத்த நீளத்துல பாதி அளவு வால் தான் இருக்கும். ஆனா உடம்புக்கும் வாலுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. 2ஐயும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதே நேரத்துல கால்களும் இல்லாதால பாம்பு மாதிரியே காட்சியளிக்குது. யார் இதை பார்த்தாலும் பாம்புன்னு தான் நினைப்பாங்க. ஆனா 2க்கும் வெளிப்படையான வித்தியாசங்கள் இருக்கு. இந்த பள்ளிக்கு கண்ணிமை இருக்கும், ஆனா பாம்புக்கு இருக்காது. இந்த பள்ளிக்கு ஒரு சின்ன காது ஓட்டை இருக்கும், ஆனா இது பாம்புக்கு இருக்காது. பாம்போட நாக்கு கிட்டத்தட்ட முழுசா பிளவுபட்டு இருக்கும், ஆனா பள்ளிக்கு பெரிய பிளவு இருக்காது. எதிரியிடம் தப்பிக்கவும் எதிரியை திசை திருப்பவும் பள்ளியால தான் வாழை வெட்டிக்க முடியும். வெட்டப்பட்ட வாள் திரும்ப வளரவும் செய்யும். ஆனா இந்த திறமை பாம்புக்கு கிடையாது. இதெல்லாம் தான் ஸ்லோவாம் ஒரு பள்ளிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான வெளிப்படையான காரணங்கள். பாம்பு மாதிரி இது வேகமா நகராது, ஸ்லோவா தான் நகரும். அதனாலதான் இது ஸ்லோவாம்னு அழைக்கப்படுது. ஐரோப்பாவோட பெரும்பாலான பகுதிகளிலும் ஆசியாவோட சில பகுதிகளிலும் காணப்படுற ஸ்லோவாம் காடுகள்ல 30 வருஷமும் பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல 54 வருஷமும் வாழுது. இந்த குரங்க பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் ஏன் இது இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்குன்னு. இதோட வினோதமான மூக்கு தான் காரணம். பெண்களுக்கு மூக்கு சின்னதா இருந்தாலும் ஆண்களுக்கு வாயை தாண்டியும் வளரும். 10 சென்டிமீட்டரையும் தாண்டி வளர்ற மூக்குகள் ஒரு ஆணோட மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கு. எந்த ஆணுக்கு மூக்கு ரொம்ப நீளமா இருக்கோ அதை தான் மற்ற பெண்களுக்கு பிடிக்கும்.
பெரிய மூக்கு இருந்தா சத்தமான குரல்களை எழுப்பி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஆதிக்கான செயல்பட்டு பல பெண்களை அடங்கிய குழுவை தான் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். மூக்கு சின்னதா இருந்தா ஓரமா ஒதுங்கிதான் இருக்கணும், இணை சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இந்த ப்ரொபோசஸ் மங்கிக்கு நீளமான மூக்கு இருக்கிறதால லாங் நோஸ் மங்கி அப்படின்னு அழைக்கப்படுது. நீளமான மூக்கோட பானை வயிற்றோட உடம்போட மேற்பகுதியில சிவப்பு பழுப்பு நிறத்தோடையும் கீழ்ப்பகுதியில வெளிர் சாம்பல் மஞ்சள் போன்ற நிறத்தோடையும் யூனிக்கான லுக்ல இருக்க இது தென்கிழக்கு ஆசிய தீவான போர்னியோல மட்டும்தான் காணப்படுது. மிகப்பெரிய குரங்குகள்ல ஒன்னான ப்ரொபோசஸ் மங்கியோட உடல் நீளமானது 66 இருந்து 76 சென்டிமீட்டர் வரை இருக்கும். கிட்டத்தட்ட இதே நீளத்துல தான் இதோட வாலும் இருக்கும். அதிகபட்சமா 30 கிலோ எடையும் ரீச் பண்ணும். தீவுகள்ல வாழ்றதால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீச்சல் அடிச்சு போக கையிலையும் கால்லையும் விரல்களுக்கு இடையில சவ்வு மாதிரியான வலை அமைச்சிருக்கு. இதை ஒரு பெஸ்ட் சுமர்ஸா மாத்திருக்கு. செரிக்க முடியாத பல தாவரங்களை சாப்பிட்டாலும் பெரிய வயிற்றுக்குள்ள இருக்க 4 அறைகள் அதை ஈஸியா செரிச்சிடும். செரிமானத்தை இன்னும் ஈஸியாக மாடுகள் மாதிரி அசைப்படவும் செய்யும். அதிகபட்சமா இந்த குரங்குகள் 20 வருஷம் வரை வாழுது. ரொம்ப குட்டியா வட்டமான பெரிய கண்களை வச்சுக்கிட்டு கியூட்டா இருக்க இதுதான் டார்சியர். இது ஒரு பாலூட்டி, ஒரு பிரைமேட்டும் கூட, அதாவது நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ். பார்க்க ஒரு எலின் மாதிரி இருக்கு. இது ரொம்ப வித்தியாசப்படுத்துறதே இந்த பெரிய கண்கள் தான். 1.5 சென்டிமீட்டர் விட்ட இருக்கிற கண்கள் இதோட மூளையோட அளவை விட ஈக்குவலாவோ இல்ல மூளையை விட பெருசாவோ இருக்கும். இந்த பெரிய கண்கள் சிறந்த இரவு நேர கண் பார்வையை கொடுக்குது. டார்சியரோட உடம்போட நீளம் 10 இருந்து 15 சென்டிமீட்டர் வரை தான் இருக்கும். ஆனா இதோட பின்னங்கால் இதை விட 2 மடங்கு நீளமா இருக்கும். அதே மாதிரி வாலும் கூட கிட்டத்தட்ட உடம்பு நீளத்தை விட 2 மடங்கு நீளமா தான் இருக்கும். இந்த நீளமான பின்னங்காலும் வாலும் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு ரொம்ப தூரம் ஜம்ப் பண்ண பயன்படுது. நாம நம்ம தலையை அசைக்காம கண்ணை மட்டுமே திருப்பி வெவ்வேறு திசையில பார்க்க முடியும். ஆனா டார்சியரால தன்னோட கண்ணை அசைக்க முடியாது. இருந்தாலும் தன்னோட தலையை 2 பக்கமும் 180 டிகிரி வரை திருப்ப முடியுங்கிறதால மொத்தமா 360 டிகிரியில எல்லா திசையிலும் அதால பார்க்க முடியும். பகல்ல மரங்களை தூங்கிட்டு நைட்ல ஆக்டிவா செயல்படுற டார்சியர் இரவுல சிறந்த கண் பார்வை கேட்கும் திறனை பயன்படுத்தி பூச்சிகள், பறவைகள், பல்லிகள், பாம்புகள், தவளைகள் மாதிரியான குட்டி விலங்குகளை பிடிச்சி சாப்பிடுது. டார்சியரால 91,000 ஹெர்ட்ஸ் வரையிலான ஒலிகளை கேட்க முடியும். 70,000 ஹெர்ட்ஸ் வரையிலான ஒலிகளை எழுப்ப முடியும். தென்கிழக்கு ஆசியாவோட ப்ரூனே, இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வாழ்ற டார்சியர் காடுகள்ல 12 வருஷமும் பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல 17 வருஷமும் வாழுது. நியூசிலாந்தோட பறக்க முடியாத ஒரு பறவை தான் இந்த கிவி. சின்ன உருவத்தோட முடிகள் மாதிரியான கூர்மையான இறகுகளோட வால் இல்லாம ஷார்ப்பான அலகோட இந்த பறவை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது பார்க்க ரெக்கையே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ரெக்கைகள் ரொம்ப சின்னதாகவும் இறகுகளுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிறதாலையும் நமக்கு தெரியல. அந்த ரெக்கையாலும் இதுக்கு பெருசா எந்த யூஸும் கிடையாது. எல்லா பறவைகளுக்கும் அலகுக்கு மேலதான் மூக்கு ஓட்டைகள் இருக்கும். ஆனா அலகோட நுனியில நாசி துளைகள் இருக்குன்னா அது கிவிக்கு மட்டும்தான். பறவைகளையே ரொம்ப வித்தியாசமா சிறந்த வாசனை உணர்வு இருக்கிற பறவைகள்ல ஒன்னா கிவி இருக்கு. இதுக்கு நாசி துளைகள் அலகோட நுனியில இருக்கிறதால மண்ணுக்கு அடியில இருக்க புழுக்களையும் பூச்சிகளையும் தான் வாசனையாலேயே கண்டுபிடிக்கும். நைட்ல ரொம்ப ஆக்டிவா செயல்படுறதால வாசனை உணர்வு மட்டும் இல்லாம சிறந்த இரவு நேர பார்வையும் சிறந்த கேட்கும் திறனும் இறைகளை வேட்டையாட பயன்படுது. சின்ன சின்ன அதிர்வுகளை கூட இதால உணர முடியும். ஆனா பகல்ல சரியா இதுக்கு கண் தெரியாது. அதுதான் இதுகிட்ட இருக்க ஒரு மைனஸ். மேக்ஸிமம் 2 அடி உயரமும் 4 கிலோ எடையும் ரீச் பண்ற கிவி வாழ்நாள் முழுசும் ஒரே ஜோடி கூட தான் வாழும். உடம்போட சைஸை கம்பேர் பண்றப்ப எல்லா பறவைகளையுமே கிவியோட முட்டை தான் ரொம்ப பெருசு. முட்டைகளை கிட்டத்தட்ட 90 நாட்கள் வரை அடகாக்கும். இதனால அதிக காலம் அடகாக்கும் பறவைகளை ஒன்னா இருக்கு. கிவி பறவைகள் 50 இருந்து 60 வருஷம் வரை வாழுது. பன்றியோட மூக்கையும் முயலோட காதையும் கங்காரு மாதிரியான வாழையும் வச்சுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்க இந்த விலங்கு தான் ஆட்வார்க். தெற்கு அப்புறம் மத்திய ஆப்பிரிக்காவில் காணப்படுற ஆட்வார்க் பள்ளம் தோன்றதுல எக்ஸ்பர்ட். பள்ளம் தோன்றதுக்காகவே பின்னங்காலை விட முன்னங்கால் நீளமா இருக்கும். 2 முன்னங்காலையும் இருக்க 8 விரல்கள்ல மம்மட்டி மாதிரியான ஸ்ட்ராங்கான நகங்கள் இருக்கு. தோன்றதுக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறதுக்காக 2 முன்னங்காலையும் கட்டவரல் கூட இருக்காது. சரி, இப்ப இது நிலத்தை தோண்டி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதோட மொத்த வாழ்க்கையும் நிலத்தை தோன்றதுல தான் இருக்கு. இதோட ஒரே உணவான எறும்புகளையும் கரையான்களையும் சாப்பிட்றதுக்கு புத்துகளை இடிக்கணும். தான் தங்கறதுக்கு பெரிய பொந்துகளை தோண்டணும். எதிர்கிட்ட இருந்து தப்பிக்க கூட ரொம்ப வேகமா பழத்தை தோண்டணும். இந்த காரணங்களால தான் நிலத்தை தோன்றதுக்காகவே இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெறும் 15 செகண்ட்ல 2 அடி மண்ணை இது தோண்டும். 15 நிமிஷத்துல ஒரு சுரங்க பாதையவே அமைச்சிரும். அந்த அளவுக்கு திறமைசாலி. இதனாலதான் இதுங்க பூமி பன்றிகள் இல்ல நிலப்பன்றிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. பகல்ல பொந்துகளை தூங்கிட்டு நைட்ல ஆக்டிவா செயல்படுற ஆட்வார்க் ஒட்டக்கூடிய 1 அடி நீளமான நாக்கை பயன்படுத்தி கரையான்களையும் எறும்புகளையும் பிடிச்சி சாப்பிடுது. ஒரே நைட்ல 50,000 எறும்புகளையும் கரையான்களையும் இதால சாப்பிட முடியும். தோல் ரொம்ப மெலிசா இருக்கும், ஆனாலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எறும்பு கடிக்குங்கிற கவலையே இல்லாம சாப்பிடலாம்.
மற்ற பாலூட்டிகளை விட ரொம்ப அதிகமா 9 ஆல்ஃபாக்டரி பல்பு இதோட மூக்குல இருக்கிறதால சிறந்த வாசனை உணர்வை பயன்படுத்தி கரையான்களையும் எறும்புகளையும் கண்டுபிடிக்குது. சிறந்த கேட்கும் திறன் எதிரிகள்ட்ட இருந்து எச்சரிக்கை கொடுக்க பயன்படுது. தனிமையில வாழ்ற ஆட்வார்க் தலையிலிருந்து வால் வர 7 அடி நீளமும் 60 to 80 கிலோ எடையும் இருக்கும். பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல அதிகபட்சமா 23 வருஷம் வரை வாழுது. நமக்கு நிறைய தெரியும், ஓநாயவும் தெரியும். ஆனா இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த மேண்ட் வுல்ஃப். நரியையும் ஓநாயவும் ஒன்னா சேர்த்த மாதிரியான உருவத்துல இருக்கு. பேர்ல கூட மேண்ட் வுல்ஃப்னு ஓநாயோட பேரை வச்சிருக்கு. ஆனா இதுக்கும் ஓநாய்க்குமோ இதுக்கும் நரிக்குமோ எந்த சம்பந்தமும் கிடையாது. நாய்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒரு தனி இனம் தான் இந்த மேண்ட் வுல்ஃப். தென் அமெரிக்காவோட அர்ஜென்டினா, பிரேசில், பொலிவியா, பெரு, பராகுவே போன்ற நாடுகளில் வாழ்ற மேண்ட் வுல்ஃப் தென் அமெரிக்காவோட மிகப்பெரிய நாய் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினரா இருக்கு. நீளமான மெல்லிய கருப்பு கால்களும் மெலிசான உடம்பும் சிவப்பு பழுப்பு தங்க ஆரஞ்சு நிற ரோமங்களும் கருப்பு பிடரியும் வெள்ளை வால் நுனியும் ஒரு தனித்துவமான யூனிக்கான அளவுக்கு கொடுத்திருக்கு. குச்சியை கட்டி வச்ச மாதிரி இருக்க கால்கள் உயரமான புற்களை தாண்டியும் சிறப்பா பார்க்க பயன்படுது. 18 சென்டிமீட்டர் நீளமான காதுகள் சிறந்த கேட்கும் திறனை கொடுக்குது. உடம்போட நீளமும் தோள்பட்டையோட உயரமும் கிட்டத்தட்ட 3 அடி வரை இருக்கும். இதுல வால் எக்ஸ்ட்ரா 45 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். 20 to 30 கிலோ எடை ரீச் பண்ற இதுங்க தான் கண்ணில் படுற எதையும் சாப்பிடும். சின்ன விலங்குகள் உட்பட பழங்கள், கரும்பு, கிழங்குகள், வேர்கள் அப்படின்னு தாவர பொருட்களையும் சாப்பிடும். தனியாவே வாழ்ற மேண்ட் வுல்ஃப் இனச்சேர்க்கை காலத்துல ஜோடியா காணப்படும். பிரதேசத்தை கிரியேட் பண்ணி பிரதேசத்தை சிறுநீர் வாசனையால மார்க் பண்ணி வைக்கும். சிறுநீர் வாசனை கஞ்சா செடியோட ஸ்மெல்ல இருக்கும். ஆரம்ப காலத்துல இதோட கஞ்சா ஸ்மெல் இங்க யாரோ கஞ்சாவை யூஸ் பண்றாங்கன்னு போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணிருக்குன்னா பாத்துக்கோங்க. அதிக ஷை டைப்பான இது மனிதர்களை பார்த்தா பயந்து ஓடிடும். இதெல்லாம் நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. 12 to 15 வருஷம் வரை வாழ்ந்தாலும் அதிகபட்சமா 22 வருஷம் கூட வாழும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்த்த 8 வினோத விலங்குகள்ல எது உங்களை ஆச்சரியப்படுத்துறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.